தமிழ் திரைப்படத்துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைநிறுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழக அரசு முன்னின்று பேச்சுவார்த்தை மூலம் குறிப்பிட்ட சங்கங்களுக்குள்ள இடையேயான முரண்பாட்டை களைந்து தமிழ் திரைப்படத்துறை சீராகவும் சிறப்பாகவும் இயங்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். பெரும் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளுக்கும் செப்டம்பர் 1 முதல் திரைப்பட படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து சிறப்பான தீர்வு காண வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களுக்கும் குறிப்பிட்ட நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தற்போது எதிர்கொண்டு வரும் நிதி நெருக்கடிகள் மற்றும் பல்வேறு சிரமங்களை திரைப்பட தொழிலாளர்களின் அமைப்பான பெப்சி நன்கு உணர்ந்து வருகிறது. தயாரிப்பாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எப்போதும் மாற்று கருத்து இருந்ததில்லை. சமீபத்தில் திரையரங்க உரிமையாளர்களுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டை தீர்ப்பதற்காக வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திரைப்படங்களை வெளியிட மாட்டோம் என்று அறிவித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட பணிகளையும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. திரைப்பட படப்பிடிப்புகள் மற்றும் பணிகள் நிறுத்தப்படும் போது அதன் நேரடி பாதிப்பு தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, தினசரி வேலைவாய்ப்பை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான திரைப்பட தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறது. கடந்த காலத்தில் திரையுலகில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக படப்பிடிப்புகள் மற்றும் திரைப்பட பணிகள் நிறுத்தப்பட்டதின் பின்விளைவுகள் என்னவாக இருந்தது என்பதை இங்கே எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு திரு விஷால் அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் சுமார் 45 நாள் முதல் 50 நாட்கள் வரை படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட பணிகளும் நிறுத்தப்பட்டன. அப்போது தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் ஆகியவற்றுக்கு இடையே அரசின் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. அதன் மூலம் பல முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டன. ஆனால் எந்த முடிவுகளை எடுப்பதற்காக அப்போது படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டனவோ அந்த முடிவுகளில் பல இன்றளவு முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாதது, அந்த நிலை தொடர்வது எங்களுக்கு கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் ஏற்படும் போதும் படப்பிடிப்புகள் நிறுத்துவது, பின்னர் பேச்சுவார்த்தை நடத்துவது, சில முடிவுகளை எடுப்பது, ஆனால் அந்த முடிவுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் போவது போன்ற நிலை தொடர்ந்தால் அது ஒட்டுமொத்த திரைப்படத்துறைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவ்வாறு செய்வதன் மூலமாக ஒவ்வொரு முறையும் தயாரிப்பாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், திரைப்பட தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், ஒட்டுமொத்த திரைப்படத்துறையும் பாதிக்கப்படுகிறது. திரைப்பட படப்பிடிப்புகள் நிறுத்தப்படும் போது தினசரி வருமானத்தை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உடனடியாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களை சார்ந்து வாழ்ந்த குடும்பங்களும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகின்றன என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். திரைப்பட தொழில் என்பது தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் ஆகியோர்கள் மட்டும் சார்ந்ததல்ல. ஒளிப்பதிவாளர்கள், உதவி இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கப் கலைஞர்கள், ஆடை தொழிலாளர்கள், லைட்மேன், செட் தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இந்த துறையுடன் இணைந்துள்ளது. எனவே வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட பணிகளையும் நிறுத்துமாறு முடிவு செய்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பெப்சியின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து அரசின் முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் பெப்சி சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையின் போது இப்போது சினிமாவில் உள்ள எல்லா பிரச்சனையும் பற்றி பேசி முடிவு எடுத்துவிட்டால் திரைத்துறை இன்னும் வேகமாக செயல்பட அது உதவும். பேச்சுவார்த்தை நடத்துவதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் தெளிவான காலக்கெடுவுடன் நடைமுறைப்படுத்துவதை அரசு உறுதி செய்தால் இந்த பேச்சுவார்த்தைக்கான பலன் முழுமையாக திரையுலகு கிடைக்கும். ஏற்கனவே அரசின் முன்னிலையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத நிலை மீண்டும் ஏற்படாமல் இருக்க இந்த முறை எடுக்கப்படும் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு தெளிவான செயல் திட்டமும்
தெளிவான காலக்கெடுவும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. திரைப்படத்துறையை பற்றியும் திரைப்பட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பற்றியும் நன்கு அறிந்த தற்போதைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையின் தீவிரத்தையும் திரைப்பட பணிகள் நிறுத்தப்படுவதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் கருத்தில் கொண்டு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என பெப்சி சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் சராசரியாக 7லேருந்து 10 லட்சம் டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன தமிழ்நாடு முழுக்க. ஒரு 1000 தேட்டர் கணக்கில் வச்சுக்கிட்டா அதில் 2 ஷோ 3 ஷோ கணக்கில் வச்சுட்டா 7லேருந்து 10 லட்சம் டிக்கெட் விற்கப்படுது. அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு 15 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஆனால் அரசு ஒரு தனியாக ஒரு ஆப் இது பண்ணி அது மூலம் பண்ணிட்டா இப்போ ட்ரெயின் டிக்கெட் பண்ணுறோம். ஒரு டிக்கெட்டுக்கு 3% இல்லை, மொத்தமாக அந்த சர்வீஸ் சார்ஜில் 2%, 1% அப்படி இருக்குது. அது மாதிரி ஒரு டிக்கெட்டிங் புக் பண்ணும்போது இவ்வளோ சார்ஜ் கலெக்ட் பண்ணலாம். அதுக்குண்டான அதில் ஒரு வருமானம் பார்க்காம அதை அந்த எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணுற காஸ்ட்டை நம்மளுடைய பார்வையாளர்கிட்ட வாங்கினா பரவாயில்ல, அதில் ஒரு லாபம் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அது வர ஆடியன்ஸை ஒரு வகையில் குறைக்கிற மாதிரியான ஒரு செயலாக கூட இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வேலை நிறுத்தம் நடந்தா எத்தனை கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? எத்தனாயிரம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிப்பு? சார், இன்னைக்கு குறைஞ்சபட்சம் சராசரியாக 8000லேருந்து 10,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. அவங்க அவங்களோட ஒர்க் பாதிக்கப்படும். இது ரவுண்ட் 25,000 பேர் இருக்காங்க. இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் நாளைக்கு ஒரு போவார், அவர் போவார், அது மாதிரி. அப்போ ஆனால் ஒரு 8,000 பேர் ஒரு நாளைக்கு தொழில் வேலை செய்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்புறம் இந்த ஷெட்யூலை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணணும்னா அதில் எல்லாமே ஷேட்டர் ஆகும். இப்போ ஒரு ஹீரோவுக்கு வேறு ஹீரோ டேட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ஆனால் அதை நம்பி இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் டேட்ஸ்லாம் மாறி மாறி வரும். அதை செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் மாறினா கூட அது ஒரு மாதம் ஆகிடும் அதை செட் பண்ணுறதுக்கு. அப்போது மறுபடியும் அந்த ட்ராக்லேருந்து ஏறி மறுபடியும் ட்ராக் உட்காரத்துக்கு ஒரு மாதம் ஆகிடும். அது எத்தனை நாள் நடக்குது அப்படிங்கிறது, அது நடக்காமல் இருக்கிறது அது குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200லேருந்து 500 கோடி நஷ்டம் ஏற்படும். நிச்சயம். எங்ககிட்ட பேசினாங்க. இது போல் ஏற்கனவே இது 3 மாசமாக நடந்துகிட்டு இருக்கு. 8 வாரம் அவங்க 8 வாரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏற்கனவே 4 வாரத்தில் ரிலீஸ் பண்ணாவே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் 8 வாரம் பண்ணல. அப்புறம் சவுத் இந்தியா முழுக்க பணம் இருக்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்போ அது மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிலாம் பேசணும். ஆனால் திடீர்னு அவங்க செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் லெட்டர் கொடுத்தா தான் படம் ரிலீஸ் பண்ணுவோன்னு அவங்க சொல்கிறதும், அப்படி லெட்ரு கேட்டால் தான் படம் ரிலீஸ் பண்ணுவோன்னா நாங்கள் கால் ஃபார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ஸ்பாட்டில் ஏற்பட்ட ஒரே நாளில் நடந்த நிகழ்ச்சி. அதனால் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க தெரிவித்தாங்க தவிர அப்போ நம்ம யாரும் இல்லை, நானும் ஊரில் இல்லை. அதனால் அந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிவித்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் கொடுத்த அறிக்கையில் திரைப்பட விநியோகஸ்தர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் 2 பேருமே எங்களை கலந்து ஆலோசிக்காம இந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா திருப்பூர் சுப்பிரமணிய சார் கிட்ட பேசினா அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நாங்க 3 கூட்டம் நடத்தணும், அதுல தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து எல்லா நிர்வாகியும் கலந்துக்கிட்டாங்க, தமிழ்குமரன் சார்ல இருந்து எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த 3 கூட்டத்திலயும் அவங்க எந்த முடிவுமே சொல்லாதனாலதான் நாங்க இதை அறிவிச்சோம்னு சொல்றாரு. இது சம்பந்தமா தான் உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நான் தான் சொன்னேன், ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்தது. இவங்க 8 வாரம்ங்கிறது ப்ரொடியூசரோட கோரிக்கை. 8 வாரம் வைக்கணும். அப்படி 4 வாரம் இருக்குது, 4 வாரம் வைக்கணும் இருக்குது. அது 8 வாரமாக மாற்றணுங்கிறது எக்ஸிபிட்டார் கோரிக்கை. அவங்க 2ஆக பிரித்து பெரிய படத்துக்கு ஒன்றும் சின்ன படத்துக்கு ஒன்றும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும், அதுபோல் ஒரு நிலை வந்தால் அந்த கியூப் ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கிட்ட அந்த கியூப் நிபந்தனையெல்லாம் நிறைவேற்றணும். கியூப் சார்ஜஸ்லாம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்களே அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அதெல்லாம் அந்த டிமாண்ட்லாம் நாங்கள் பண்ண முடியாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவங்க சைடில் சொன்னாங்க. அதனால் அதை 2 பேருமே அதை ஒத்து போக முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே இது ஒரு 6 மாதமாக இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது.